రాత్రి 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఓ వెంకటేశ, అర్జునునకు తగిన సారథివై తొల్లి శరణుందుమని నీవే చూపినవి, మరల నా కొరకు శరణం వ్రజ అని నీ చేతితో ఇప్పుడు చూపునట్టివి అయిన నీ పాదయుగళమే శరణమని ప్రార్థిస్తున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. அமாவாசை என்று பித்ருஷாத்தங்கள் செய்து ஒருவன் தன் மனைவியினிடத்தில் சங்கமித்தானேயானால் வரக்கூடிய பாவம். அதுக்காக பித்ருஷாத்தத்தை விட்டுள்ளாமான்னு கேட்காதீங்க, மகா அபராதம். பித்ரு தினங்கள்ல பித்ருக்களுக்கு நாம முக்கியமா அவளை நாம கொண்டாடுறோம். அந்த பாவம் எனக்கு சம்பவிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். பிரம்மரக்ஷ சொல்றது வாஸ்தவம் தான். ஏன்பா அவன் பித்ருக்களை பத்தி நினைச்சு கூட பார்க்கறதுல, நீ அதுக்குள்ள பித்ரு காரியம் பண்ணிட்டு அப்புறம் சங்கமத்தை பத்தி பேசுறியே. யாருக்காவது அதை பத்தி விசாரம் உண்டா? யாராவது அமாவாசை அன்னைக்கு ஸ்ரத்தையோட தர்ப்பணங்கள் பண்றாளா? தங்களை பித்ருக்கள் நினைச்சு பார்க்கிறாளா? ஏதோ ஒரு சில பேர் இன்னும் அந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா 4 பேர் இருப்பா. அவளுக்கு இதை பத்தி விசாரம் இல்லை. ஆகையால் இந்த பிரதிஜையை ஒத்துக்க மாட்டேன்றது பிரம்மரக்ஷஸ். 7வது, நமக்கு ஒருத்தர் ஆகாரமிட்டால் அந்த ஆகாரமிட்டவனை நிந்தித்தல் பாபத்திலும் பெரிய பாபம். ஒருத்தன் நமக்கு சாரம் போட்டிருக்கான், பசித்த பொழுது நமக்கு உட்காந்து வச்சு சாரம் போட்டிருக்கான், என்ன பண்ணிட்டான், இன்னும் ஒரு வேளை சாரம் போட்டானாக்கோ இது பெரிய விஷயமா நினைச்சுக்கிறியே. அன்னமிட்டவனை நிந்தித்தால் வரக்கூடிய பாபம் பாபங்களில் உட்கட்டமான பாபம். அது 7வது பாபம். 8வது பாபம், ஒருவனுக்கு தன் பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பதாக பிரதிஜை செய்து பிறகு அந்த பெண்ணை நிச்சயித்தவனுக்கு விவாகம் செய்து கொடுக்காமல் இருந்தால் என்ன பாபம் உண்டாகுமோ அந்த பாபம். எக்காரணமும் இல்லாமல் தகுதி வாய்ந்த வரனுக்கு நிச்சயம் செய்த அந்த பெண்ணை அந்த வரனுக்கு கொடுக்காமல் ஒருவன் அதை விடுத்தால் எத்தகு பாபம் சம்பவிக்குமோ அந்த பாபம் உண்டாகட்டும். 9வது பாபம், ஷஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, சதுர்தசி இந்த காலங்களில் ஒருவன் ஸ்நானம் செய்யாமல் புஜித்தால் வரக்கூடிய பாபம். நல்ல குலத்துல பிறக்காத ஒரு சண்டாளனுக்கே இவ்வளவு தர்மானுஷ்டானங்கள் தெரிஞ்சிருக்கச்சே நாமெல்லாம் எவ்வளவு ஸ்ரத்தையோடு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக சொல்றேன், ஒரு நல்ல குலத்துல பிறக்கல, சாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்கல, வேதாத்தியனம் பண்ணல, நம்பிராயன் பேர்ல நல்ல பக்தி இருந்திருக்கு, அத்தக ஒரு மகாத்மா பிரம்மரக்ஷத்துல சபரம் பண்ணும் பொழுது இதெல்லாம் வரிசையா சொல்றாருனா அப்ப சாமான்யமா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருமாந்து இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு விஷயங்கள் அடிப்படையில தெரியல. அதுதான் நாம இங்க பிரதானமா தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். அதனால ஷஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, சதுர்தசி ஆகிய தினங்களில் ஸ்நானம் செய்யாமல் புஜித்தால் வரக்கூடிய பாபம் எனக்கு வரட்டும். என்னைக்குமே ஸ்நானம் செய்யாமல் புஜிக்க கூடாது. குளித்து புஷி, பசித்து புஷி, குளித்து புஷி இல்லையா? கூழா இருந்தாலும் குளித்து தான் குடிக்கணும் சொல்றாங்க. அந்த ஒரு சபதம் பண்ணார். அடுத்தது 10வது, வாக்களித்தபடி தானம் செய்யாமல் இருப்பது. ஏதோ கோவில்களில் கைங்கரியம் உற்சவங்கள் நடக்கிறது, அவர் நீட்டுறார், இவருக்கு வேற வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரசீது புக்கு தூக்கி வந்துடுறார். சரி அப்புறம் வாரம் அப்படின்னார், 500 ரூபா தரேன்னார். அவர் 2 நாள் கழிச்சு வர்றார், 500 ரூபா எதுக்கு கொடுக்கணும், இவர் நம்ம மாதிரி இன்னும் 10 பேர்கிட்ட வாங்கியிருக்க போறார், எப்படி அவருக்கு 5000 ரூபா ஒரு ஆட்டோ சார்ஜ்லாம் போனால் அவருக்கு லாபம் தான் வரப்போகுது, என்ன இப்போ 500 ரூபா நாம கொடுக்குறது, ஆகட்டமே ஒரு 250 ரூபா கொடுக்கலாமேன்னு நீ வாக்குறுதி கொடுத்துட்டு தானத்தை செய்யாமல் இருந்தால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு சம்பவிக்கட்டும். இல்லை, அதுவும் கிடையாது. அதிலும் கொடிது, நமக்கு எல்லாவிதத்திலும் அனுகூலமாகவே இருந்து நம்முடைய சுகம் துக்கம் என்று எல்லாவற்றிலும் நம்முடன் கலந்து பழகக்கூடிய நண்பன், அந்த நண்பனுக்கு துரோகம் செய்து அவன் மனைவியை பலாத்காரமாக அனுபவிப்பதினால் உண்டாகக்கூடிய பாபம். அடுத்தது 12வது, மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஆச்சாரியன் மனைவியையும்
அதே போல நாம் சுகமாக வாழ்வதற்கு எல்லாவிதத்திலும் நமக்கு ராஜ்யத்தில் சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்த அரசனின் மனைவியையும் காமப்பார்வையுடன் ஒருவன் பார்த்தானேயானால் அவன் அனுபவிக்கக்கூடிய நரகத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னான். 13வது பாபம் என்ன? ஒருவனுக்கு 2 மனைவிகள், 2 மனைவி. அந்த 2 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கச்சே, என்னமோ ஒரு காரணத்தினால அவனுக்கு ஒரு மனைவியினிடத்துல மட்டும் பிரியம் வந்தது, இன்னொரு மனைவியை தள்ளி வச்சுட்டான்னு சொன்னா அதுவும் பாபம். 2 மனைவிகளை விவாகம் செய்து கொண்டு ஒரு மனைவியினிடத்தில் மட்டும் பிரியத்துடன் மற்றொரு மனைவியினிடத்தில் உதாசீனமாக இருந்தால், சுருச்சி சுனீதியின் இடத்துல துருவனுடைய தகப்பனார் அப்படித்தானே இருந்தார். சுருச்சியின் இடத்துல பிரேமையோடு இருந்தார், சுனீதியின் இடத்துல பிரேமை இல்லாமல் இருந்தார். 2 மனைவிகளை மனம் புரிந்து ஒருத்தினிடத்தில் மட்டும் பிரேமத்துடன் இருந்து மற்றொருத்தினிடத்தில் உதாசீனமாக இருந்தால் வரக்கூடிய பாவம் எனக்கு சம்பவிக்கட்டும். அடுத்தது 14வது பிரதிஜை. கண்டார் இகழ்ந்திடனவே காதலந்தான் கைவிடினும் கொண்டானை எல்லால் அறியாத குலமகளாய் தன்னையே எல்லாமுமாக நினைத்திருக்கக்கூடிய யௌவனத்துடன் கூடிய மனைவியை அவன் பால்யத்தில் அவளை உதாசீனம் செய்து தள்ளிவிடுவது பாபத்திலும் கொடிய பாபம். தானே எல்லாமுமாய் நினைத்திருக்கக்கூடிய தன் மனைவியை ஒருவன் கைவிட்டானேயானால் அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் என்று சொன்னார். 15வது பாபம். தாகத்துடன் வரக்கூடிய பசு கூட்டத்தை அது தண்ணீர் அருந்தாமல் விரட்டி அடித்தால் வரக்கூடிய பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். பசு கூட்டம் விடாய்த்து வருகிறது, தாகத்தினால தவிக்கிறது, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு வரச்சே அந்த பசு கூட்டத்தை தடி எடுத்து அடிச்சு விரட்டினான்னா, பசுக்களை விரட்டுறதுக்கு நாம குறைஞ்சபட்சம் 3 இலைகள் பச்சை இலை இருக்கா மாதிரி குச்சியை வச்சுட்டு காமிக்கணுமா. தடி எடுத்து அடிக்க கூடாது. குறைஞ்சபட்சம் 3 பச்சை இலை இருக்கணும், அதுல துளிர் இருக்கணும். அதை வச்சு அடிக்கிற மாதிரி உபாயம் வெறும ஹாய் ஹாய்னு சொல்லலாமே தவிர பசுமாட்டு உடம்புல அடிக்க கூடாது. கோபிர் வேதேஷ்ச விப்ரேஷ்ச சதிபிகி சத்தியவாதிபிகின்னு பசுக்களினால் தான் உலகமானது தாங்கப்படுகிறது அப்பேதீக்ஷர் வர்ணிக்கிறது. பசு கூட்டங்கள் தான் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? பசுவினுடைய உடம்புல தான் மொத்த தேவர்களும் 33 கோடி தேவர்களும் சமஸ்த தேவர்களும் வாசம் பண்றான். தாகத்தோட ஓடி வந்ததுன்னா தடி எடுத்து விரட்டினா என்ன பாபம்? அந்த பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். இப்படி 15 பாபங்கள் ஒத்துக்கல. 16வது பாபம் சொன்னான். பிரம்மஹத்யை, சுராபானம், பரதாராபிகமனம், ஸ்வர்ணஸ்தேயம், சில பாபங்களுக்கு பஞ்சமகா பாதகங்கள்னு பெயர். பிராமணனை கொன்றால் அவனுக்கு உண்டாகக்கூடிய பாபம் பிரம்மஹத்தி. கள்ளு குடிக்கிறான், மதுமாம்ச போஜனம் பண்றான், மகாபாபம் இல்லையா? அந்த பாபத்துக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. மதுமாம்ச போஜனம் பண்றது, கள்ளு குடிக்கிறது, இப்படி இருந்து இருக்கிறது. ஆகையால அது 2வது பாபம். ஸ்வர்ணஸ்தேயம், தங்கத்தை திருடுறது ஒரு பாபம். இத்தனை பாபங்களை ஒருவன் செய்திருந்தால் பஞ்சமகா பாதகங்களில் ஒன்றை செய்தவனுக்கு பெரியோர்கள் என்ன விதமான பலனை விதிப்பார்களோ அந்த பலன் எனக்கு வந்து சேரட்டும். இல்லை. 17வது 18வது தான் ரொம்ப முக்கியம். 17வது சபதம் பண்ணான், வாசுதேவனை தவிர்த்து மற்ற தெய்வங்களை வணங்குவது என்பது ஒரு பாபம். மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் எம்பெருமானாய் இருப்பதினாலே வாசுதேவனை தவிர்த்து என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று நான் முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடனேடு திருக்குறகூரதருள் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. யோசித்து பாருங்கள் ஆழ்வார். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று நான் முகல் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவநாமவான். கேசவன் என்னும் திருநாமம் பெருமாளுக்கு எப்படி ஏற்பட்டது?
கைதி பிரம்மணோ நாம. க என்றால் பிரம்மாவுக்கு பெயர். நான் ஈசன். பரமசிவன் சொல்லக்கூடிய வாக்கியம், நான் ஈசன். க என்றால் பிரம்மா. நாங்கள் இருவரும் பிரபோ உம்மிடத்திலிருந்து உண்டானவர்கள். பேச நின்ற பிரமன் சிவன் எல்லாருக்கும் வானவர்க்கும் ஆதிநாயகன் இவனே. கபாலனன் மோக்கத்தில் கண்டுகொள்வீர். ஆழ்வார் சாதித்தார். பரமசிவனுக்கு கபாலி என்னும் ஒரு திருநாமம் உண்டாயிற்று. அப்படி கபாலி, பக்கத்துல கபாலீஸ்வரர் நாம கொண்டாடுறமே, அந்த கபாலி என்னும் திருநாமம் பூண்ட பரமசிவனுக்கு சாப நிவர்த்தி யாராலே உண்டாயிற்று யோசித்துப்பார். ஒரு சாபம் மார்பில் வேர்ப்பாலே போர்க்கலாம், ஒரு சாபம் மார்பில் இருப்பவள் கட்டாட்சத்தினாலே போக்கலாம். எங்கள் மேல் சாபம் இழிந்து கபாலனன் மோட்சத்தில் கண்டுகொள்வீர். பாருங்கப்பா, அதை பார்த்தாலே தெரியும். மா பாவம் விட அரற்கு பிச்சை பை கோபால கோளரி ஏறென்று ஏறு ஆழ்வாருடைய நாவீர். எனவே வாசுதேவனை விட்டு மற்ற தெய்வங்களை வணங்கினால் என்ன ஒரு பாவம் சம்பவிக்குமோ அப்படி ஒரு பாவம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணம். இது ஒரு வைஷ்ணவனுக்கு விதிக்கப்பட்டதான ஒரு லட்சணம். ஆனால் அதுக்காக மற்ற தெய்வங்களை தூஷிக்க சொல்லி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லல. எம்பெருமானே பரதெய்வம் என்னும் ஒரு திருடமான அத்தியவசாயத்துடன் இருக்க வேண்டும். இது 17வது பிரதிஜை. அப்ப அந்த பிரம்மரக்ஷஸ் இது கொஞ்சம் தேவல மாதிரி இருக்கே, இந்த பிரதிஜையை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கச்சே 18வது பிரதிஜை செய்தார். ஸ்ரீமன் நாராயணனோடு மற்ற தெய்வங்களையும் சமமாக நினைத்தால் என்ன ஒரு பாவம் சம்பவிக்குமோ அந்த ஒரு பாவம் எனக்கு வரட்டும் என்றவுடன் பிரம்மரக்ஷ சுவாமி நீர் போயிட்டு வரும். பிரதிஜையிலேயே பெரிய பிரதிஜை இது. எம்பெருமானோடு சேர்ந்து மற்ற தெய்வங்களையும் நாம் சரிசமமாக நினைத்தோமையானால் வரக்கூடிய பாபம் எனக்கு சம்பவிக்கட்டும். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா துல்யதைக்கியம் த்ரயாணாம் அன்யத்ரைஸ்வர்யமித்யாத்ய நிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே ந சந்தஹ த்ரையந்தைஹி ஏககண்டைஹி ததனுகுணமனுவ்யாசமுக்த்யோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஃ பதிரகில தனுஹு முக்திதஹ முக்தபோக்யஹ நாராயணமதான்யைஸ்து தேவைஸ்துல்யம் கரோதி யஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः வாசுதேவம் பரித்யஜ்ய யோன்யம் தேவமுபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. இது ஒன்று அது ஒன்று சொல்லாதே. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா துல்யதைக்கியம் த்ரயாணாம் அன்யத்ரைஸ்வர்யமித்யாத்ய நிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே ந சந்தஹ. இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான். இப்படி பிரமாணங்கள் என்ன சொல்றது? அந்த பிரமாணங்கள் எந்த ஒரு காரியத்தை எதையும் நாம நிர்தாரணம் பண்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாட் ஐ திங்க் அப்படி நம்ம பெரியவாள் ஒரு பொழுது சொல்ல போறது இல்ல. பிரமாணம் என்ன சொல்லித்தோ அதைதான் அவ நிர்தாரணமா ஸ்தாபிப்பான். சுவாமி தேசிகன் சாதிப்பார், எனக்கு இருக்கக்கூடிய ஞான வைசிஷ்டியத்தினால இருப்பதை இல்லை என்று மாற்ற முடியும், இல்லாததை இருப்பது என்று ஸ்தாபிக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஆனால் பிரமாண சரணராய் போந்தோம். பிரமாணம் போற வழியில தான் நாங்க போவோம். பிரம்மாச்ச நாராயணஹ சிவச்ச நாராயணஹ சக்ரச்ச நாராயணஹ என்று அந்த நாராயண சப்தத்தினால்தான் மற்ற எல்லாமே நிர்தேசிக்கப்படுகின்றன. அல்லது அந்த மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ஏதாவது ஒரு பேர் இருந்தால் கூட அது நாராயணத்துல தான் போய் சேர்றது. அத பட்டத்திரி ரொம்ப அழகா காண்பித்தார் நாராயணியத்துல. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்றார் சங்கர பகவத்பாதர். சர்வஹா ஷர்வஹா சிவஹா ஸ்தானுஹு பூதாதிஹி இதெல்லாம் பரமசிவனை குறிக்கக்கூடிய சப்தங்கள். சர்வஹானாலும் சரி ஷர்வஹானாலும் சரி சிவஹானாலும் சரி பரமசிவனுக்குத்தானே. அப்படின்னா ஒருவேளை வைஷ்ணவால் பாஷ்யம் பண்ணினால்னா ஒரு நாராயண பரமா பண்ணிடுவாரு. சங்கர பகவத்பாதர் தட்டஸ்தர், நியூட்ரல். அந்த சங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணார். ஸ்ரீ சங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் த்வாமேவ மானயதி யஹ நஹி பக்ஷபாதி. கிருஷ்ணா குருவாயூரப்பா, பக்ஷபாதமே இல்லாமல் அந்த சங்கர பகவத்பாதர்
எந்தெந்த திருநாமங்கள் உன்னுடைய திருநாமத்தை காண்பிக்கின்றன? உலகத்தில் எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருநாமங்கள் அனைத்திற்கும் ஒரே பொருள் நீதான். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி என்று துவாமேவ மானயதியா நகி பக்ஷபாதி. அவர் தட்டஸ்தராய் இருந்து கொண்டு நிர்தாரம் செய்தார் என பட்டத்திரி நாராயணத்துல. அப்ப சர்வஹான்ற சப்தத்துக்கும் நாராயணன் தான், சர்வஹான்ற சப்தத்துக்கும் நாராயணன் தான், சிவஹான்றதான சப்தத்துக்கு நாராயணன் தான், அக்னின்ற சப்தத்துக்கு நாராயணன் தான், இந்திரன் என்னும் சப்தத்திற்கு நாராயணன் தான். இந்திரஹா இதி பரமேஸ்வரியே, அக்னிஹி அக்ரம் நயதீதி அக்னிஹி, சிவஹா மங்களப்பிரதஹா சிவஹா. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பூர்வாச்சார அழகா அர்த்தம் பண்ணி காமிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்க சொல்லுங்க? த்ரையந்தைஹி ஏககண்டைஹி ததனுகுணமனுவ்யாச முக்தியோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நப்பதிஹி. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு வேதங்கள், வேதத்துடைய சிரோபாகமான உபனிஷதங்கள், அந்த வேதத்துடைய அர்த்தங்களை காண்பிக்க வந்ததான உபபிரமணங்களான இதிகாசங்கள், புராணங்கள், அதற்கு பிறகு அவதாரம் செய்ததான மனு முதலான ஸ்மிருதி விசேஷங்கள், இவை அனைத்தும் ஒரே குரலில் ஏககண்டைஹி, ஒரே குரலில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாராயணன் தான் உலகத்தின் ஆதிபுருஷன் என்பதை காண்பிக்கின்றதே. அப்படி அந்த பரமாத்மாவிற்கு சரிசமமாக மற்றவற்றை நினைத்து பார்க்காமல் இருந்தால் அதுதான் லட்சணம், அதுதான் பராகாஷ்டை, அதுதான் பாரமைகாந்தியம். ஆகையால் எம்பெருமானையும் மற்ற தெய்வங்களையும் சரிசமமாக நினைத்தானேயானால் அவனுக்கு வரக்கூடிய பாபம் எனக்கு வரட்டும் என்றவுடன் பிரம்மரக்ஷஸ் நம்பாடுவான விழுந்து சேவிச்சது. பரம பாகவதோத்தமர் சுவாமி, நீர் இத்தனை பிரதிஜைகள் பண்ணீர், ஆனால் உம்மிடத்துல எனக்கு விசுவாசம் வரல. ஆனால் எம்பெருமானையும் மற்ற தெய்வங்களையும் சரிசமமாக ஒருவன் நினைத்தானேயானால் அவனுக்கு வரக்கூடிய பாபம் எனக்கு வரட்டும்னு சொன்னீரே. நீர் பிராமணிகர், உத்தம ஸ்ரீவைஷ்ணவர் சுவாமின்னு, நீர் சென்று உம் எம்பெருமானை பூர்ணமாக சேவித்து விட்டு வரலாம்னு பிரம்மரக்ஷஸ் வழிவிட்டது. நம்பாடுவான் திருக்குறுங்குடி நம்பி சன்னதிக்கு வந்தார். துவஜஸ்தம்பம் வழிவிட்டது. பெருமாளை பார்த்து கைஷிகி பண்ணில் அமைந்ததான பாடல்களினாலே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினார். மறுநாள் காலத்தால திரும்பி அந்த பிரம்மரக்ஷஸுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை பரிபாலனம் பண்ணுறதுக்கு திரும்பி வரார். விழுந்து சேவிச்சது பிரம்மரக்ஷஸ். ஒரு சாத்விகர மகான்களை பார்த்த மாத்திரத்துல பிரம்மரக்ஷஸுடைய கொடிய மனோபாவம் மாறி போயிடுத்து வரும். அதனுடைய கொடிய மனோபாவம் மாறி போயிடுத்து. ஏன்? தரிசனாரேவ சாதவா. கோவில்களில் போய் பெருமாளை சேவிக்கிறோம், புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்றோம், புஷ்கரணியில் ஸ்நானம் பண்றோம், என்னைக்கு பலிக்கும், என்னைக்கோ பலிக்கும். ஆனால் சாதுக்களை தரிசித்த மாத்திரத்தில் நமக்கு பலன் உண்டு. சாதுக்களை தரிசித்த மாத்திரத்தில் நமக்கு பலன் உண்டு. சுவாமி, நீர் பிராமணிக்கர், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர், சொன்னபடி வந்துட்டீர். இன்னைக்கு நான் உம்மை புஜித்தேன்னா என்னை விட ஒரு பெரிய பாப்பி இருக்க முடியாது. ரெண்டாவது, புஜித்தால் எனக்கு இப்போ ஒரு நாள் பசி தீரும், அவ்வளவுதானே. நேற்று ராத்திரி முழுக்க ஜாகரண விரதம் விழித்திருந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன். அந்த கைஷிகை ஏகாதசியினுடைய பலனை எனக்கு கொடுக்க கூடாதான்னு பிரார்த்திக்க, நம்பாடுவானும் தான் அடைந்த பலனில் ஒரு பகுதியை பிரம்மரக்ஷஸுக்கு கொடுத்தார். அதனால் பிரம்மரக்ஷஸருடைய அந்த பிரேத சரீரம், பிசாசு ஜென்மா நீங்கியது. அவர் மீண்டும் சத்குலத்தில் பிறந்து நல்ல கர்மானுஷ்டானங்களை செய்து உயர்ந்த யாகயஜாதிகளால் எம்பெருமானை ஆராதித்து அதன் பிறகு பக்தி பிரபத்தி முதலான உபாய விசேஷங்களினாலே அப்பரமாத்மாவை அடைந்தார். அதுபோன்று தான் நம்பாடுவானும் என்னிடத்தில் வந்து சேர்ந்தார். ஆகையால் பூமி தேவியே, கைஷிகி ஏகாதசி என்ற மகிமை பெற்ற இந்த ஏகாதசி என்று விரதமிருந்து, சக்திக்கு அனுகுணமாக விரதமிருந்து, அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு விரதமிருந்து, மறுநாள் துவாதசி அன்னிக்கு சுத்தமாக ஸ்நானம் செய்து நல்ல பிரசாரங்களை எல்லாம் நன்கு சமைத்து எனக்கு கண்டருள பண்ணி, எனக்கு தூப தீப புஷ்ப கந்தங்களினாலே பரிமளங்களினாலே அர்ச்சனை செய்து அதை அவன் புஜித்தானேயானால் என்னை வந்து அடைகின்றான் என்று வராகப் பெருமான் பூமி தாயாருக்கு உபதேசம் செய்தார். உயர்ந்த இந்த கைஷிகி ஏகாதசி புண்ணிய தினத்தில் இந்த சரித்திரத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ராத்திரி முழிச்சுட்டு இருக்க முடியலனா கூட இந்த சரித்திரத்தை ஒரு தடவை மனசில் ஆசை போட்டுக்கோங்க. முழுஷா பட்னி இருக்க முடியாது தெரியும். அதனால என்ன பண்ணலாம்? முழு அரிசிச்சோரை விளக்குங்கள். எல்லா ஏகாதசிக்குமே அது உண்டு. நாளைய தினம் கார்த்தால உபவாசம் இருன்னு சொல்ற அதே சாஸ்திரம் தான் சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்றோம், சகாலத்தை சாப்பிடுன்னு சொல்றோம். துவாதசி, கைஷிக துவாதசி, இந்த புஸ்தகங்கள் இருந்ததுன்னா ஆத்துல ஒரு வேளை பாராயணம் பண்ணுங்க.
இல்லை கோவில்களில் நடக்கக்கூடிய பாராயணம், இந்த கைசிகி புராணம் வாசிப்பா, அதை போய் கேளுங்கோ, ஒரு தடவை கேளுங்கோ. பகவானுக்கு ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி நல்ல பிரசாதங்களை நிவேதனம் பண்ணுங்கோ. எம்பெருமான் வராக பெருமான் எல்லாருக்கும் சகலவிதமான க்ஷேமங்களை அருளட்டும்னு சொல்லி கைசிகி புராணத்துடைய மகாத்மியத்தை சிரவணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டாள் நாச்சாரம் வராக பெருமானம் நமக்கு அளித்திருக்கார். இதே போல பல சத்சங்கங்கள் நல்ல வித்யாபிவிருத்தி க்ஷேத்திரமான இந்த க்ஷேத்திரங்களில் நன்னா வளரட்டும்னு. நீங்கள் இந்த உபன்யாசத்தை கேட்டது மட்டும் போராது. இப்போல்லாம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி ஈஸி. உபன்யாசத்துக்கு வேணால் கூப்பிட்றதுக்கு யாருக்கும் கம்யூனிகேட் பண்ண வேண்டாம். ஆனால் உபன்யாசத்தில் கேட்ட நல்ல விஷயங்கள் இது போல் நான் இதுவரையில் கைசிகி மகாத்மியம் தெரிஞ்சுக்கல, இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீங்களும் உங்கள் ஆத்தில் பண்ணுங்கன்னு அமெரிக்கா முதற்கொண்டு ஃபோன் பண்ணி சொல்லி அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் உண்டாகிறதுக்கு நீங்கள் வழி ஏற்படுத்தினால்தான் இந்த உபன்யாசம் கேட்ட பலன் உங்களுக்கும் சித்திக்கும்னு சொல்லி அடியன் பூர்த்தி செய்கிறேன். வாழியனிதோஹு புல்வருணிகமாந்தாசிரியல் வாழியவன் பாராரவிந்தமலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். శ్రీవారి పారువేట ఉత్సవం ఈ రోజు మధ్యాహ్నం 2:30 తిరుమల నుంచి ప్రత్యక్ష ప్రసారం. నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు. శ్రీవారి పారువేట ఉత్సవం ఈ రోజు మధ్యాహ్నం 2:30 తిరుమల నుంచి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. విష్ణు పురాణం ప్రతి శుక్రవారం రాత్రి 9 గంటలకు. జీవజ్ఞానం బ్రహ్మజ్ఞానమొసగే శ్రీ విష్ణు పురాణం ఓంకారము ధ్వనియుచే జయ జయ శ్రీ విష్ణు పురాణం విష్ణు పురాణం విష్ణు పురాణం. విష్ణు పురాణం ప్రతి శుక్రవారం రాత్రి 9 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శ్రీపతి అయినటువంటి శ్రీకృష్ణ భగవానుని యొక్క చరిత్రమే శిశుపాలవధం అంటే. మహాభారతంలోని గాథ, శ్రీమద్భాగవతంలోని గాథ శిశుపాలవధ మహాకావ్యం. వాగ్భూషణం సోమ మంగళవారాలలో మధ్యాహ్నం 3:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. కలియుగ ప్రత్యక్ష దైవం, ఆపద మృక్కులవాడు, ప్రపంచ ప్రసిద్ధిని పొందిన దేవాది దేవుడు తిరుమల శ్రీ వెంకటేశ్వరుడు. స్వామివారి భక్తుల సేవలో ఎప్పటికప్పుడు కొత్త విధానాలను ఆవిష్కరించడానికి తిరుమల తిరుపతి దేవస్థానం అవిశ్రాంత కృషిని చేస్తోంది. నిరంతరం ప్రగతి బాటలో పయనిస్తోంది. ఈనాటి ఆధునిక సాంకేతిక సమాచార విప్లవం ఆధారంగా సరికొత్త విధానాల ద్వారా అనేక సేవలను భక్తుల అందుబాటులోకి తెస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం. టీటీడీ అందిస్తున్న సరికొత్త విధానాల్లో ఒకటి ఆన్లైన్ దర్శన టికెట్ల బుకింగ్ వ్యవస్థ. శ్రీవారి భక్తులు ముందస్తు ప్రణాళికతో తిరుమల యాత్రను సుఖంగాను శుభకరంగాను చేసుకోవడానికై టీటీడీ తన వంతు సహకారాన్ని అందిస్తోంది. ఇందులో భాగంగా అత్యాధునిక ఇంటర్నెట్ పరిజ్ఞానంతో టీటీడీ సేవా ఆన్లైన్.com అనే వెబ్సైట్ను భక్తులకు అందుబాటులోకి తీసుకువచ్చింది. ఈ వెబ్సైట్ సహాయంతో భక్తులు 300 రూపాయల ప్రత్యేక ప్రవేశ దర్శన టికెట్లను, 50 రూపాయల దర్శన టికెట్లను 8 వారాల ముందుగా గాని లేక 4 వారాల ముందుగా గాని బుక్ చేసుకోవచ్చు.
ఒకరోజు వ్యవధిలో తిరుమల యాత్ర చేయాలనుకునే వారు సైతం ఆన్లైన్ టికెట్లను బుక్ చేసుకునే సదుపాయం టీటీడీ కల్పిస్తోంది. టీటీడీ సేవ ఆన్లైన్.com లో 300 రూపాయల ప్రత్యేక ప్రవేశ దర్శన టికెట్లను భక్తులు తమకు అనుకూలమైన తేదీలో బుక్ చేసుకోవచ్చు. అనుకూలమైన దర్శన వేళను కూడా ఎంపిక చేసుకునే సౌలభ్యం ఈ వెబ్సైట్లో ఉంది. ఆన్లైన్ టికెట్ బుకింగ్ విధానం చాలా సరళంగా సులభంగానూ ఉండేటట్లు టీటీడీ తగు జాగ్రత్తలు తీసుకుంది. 300 రూపాయల ప్రత్యేక ప్రవేశ దర్శనానికి సంబంధించి ప్రతిరోజు 15,500 టికెట్లను భక్తులకు అందుబాటులోకి తెస్తోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం. 300 రూపాయల్లో ఎవరైతే టికెట్ బుక్ చేసుకుంటారో ఇట్లా టికెట్ పైన అతనికి 2 లడ్లు వస్తాయి. అదేవిధంగా 25 రూపాయల లెక్కన 2 లడ్లు అక్కడే ఆన్లైన్ అక్కడక్కడే బుక్ చేసుకునే పద్ధతి కూడా చేయటం జరిగింది. సో అతనికి కూడా 4 లడ్లు వస్తాయి. సో లడ్లుకి ఇబ్బంది లేకుండా ఏ భక్తుడైతే వైకుంఠంలో ఎంటర్ అవుతారో అతనికి లడ్డు సమస్య లేకుండా కూడా చేయటం జరిగిందని కూడా నేను గర్వంగా చెప్తున్నాను డాక్టర్ శ్యామశివ గారి నేతృత్వంలో. గతంలో మీకు అందరూ తెలుసు, ఈ ఫెస్టివల్ హాలిడేసు కంటిన్యూగా హాలిడేస్ వస్తే విపరీతమైన రష్ వచ్చి లైన్స్ అంతా అవుట్ సైడ్ ఉండి ఆ విధంగా ఉండేది. ఇప్పుడు వీకెండ్స్లోనే ఈ విధంగా వస్తుంది. శుక్ర శని ఆదివారాల్లో చూస్తే ప్రతి శుక్రవారం శని ఆదివారాల్లో కూడా ఫుల్గా క్రౌడ్ భక్తులు వస్తున్నారు. మరి ముఖ్య ఉద్దేశం ఏమంటే టీటీడీది మరియు డాక్టర్ శ్యామశివ గారి ఆలోచన కూడా ఏమంటే ఏ రోజు వచ్చిన భక్తుడికి ఆ రోజే దర్శనం జరగాలి, వీలైనంత వరకు డైరెక్ట్ లైన్లో పోవాలి, ఎటువంటి ఇబ్బంది లేకుండా చేయాలనేది పదే పదే అధికారులకు వాళ్ళు సూచిస్తూ ఉంటారు. కాబట్టి అదే రీతిలో కూడా జైవ శ్రీనివాసరాజు నేతృత్వంలో కూడా అందరూ కూడా పనిచేస్తున్నాం. కొండపైన సక్సెస్ఫుల్గా భక్తులు కూడా సంతోషంగా వెళ్తున్నారని కూడా మీకు మరొక్కసారి తెలియజేస్తున్నాను. దర్శన టికెట్ల బుకింగ్లో టీటీడీ ఆన్లైన్ విధానం ద్వారా కొత్త శకానికి శ్రీకారం చుట్టిన టీటీడీ మరొక అడుగు ముందుకు వేసి మరిన్ని కొత్త సదుపాయాల్ని భక్తుల సౌకర్యార్థమై కల్పిస్తోంది. ఆన్లైన్లో బుకింగ్ చేసుకునే వీలులేని భక్తులు పోస్టాఫీస్, ఈ-దర్శన్ కౌంటర్ల ద్వారా ప్రత్యేక ప్రవేశ దర్శన టికెట్లను పొందవచ్చు. ఆన్లైన్ టికెట్ బుకింగ్ వ్యవస్థలో మొదటి విడతగా ఎంపిక చేయబడిన 97 పోస్టాఫీసుల్లోనూ ఏర్పాటు చేయడం జరిగింది. భక్తులు తమకు దగ్గరలో ఉన్న పోస్టాఫీసుకు వెళ్లి అక్కడ ఏర్పాటు చేయబడిన కంప్యూటర్లో థంబ్ ఇంప్రెషన్ అనగా వేలి గుర్తును నమోదు చేసుకోవడం ద్వారా దర్శన టికెట్లు పొందవచ్చు. ₹50 దర్శన టికెట్లను టీటీడీ సేవ ఆన్లైన్.com ద్వారా భక్తులు తమకు అనుకూలమైన తేదీలో బుక్ చేసుకోవచ్చు. టికెట్లను 8 వారాల ముందుగా బుకింగ్ చేసుకోవచ్చు. వీటికి అదనంగా 82 ప్రాంతాలలో 86 ఈ-దర్శన్ కౌంటర్లను ఏర్పాటు చేయడం జరిగింది. ఈ కౌంటర్లు ఆంధ్రప్రదేశ్, తెలంగాణ రాష్ట్రాలలో ఎంపిక చేసిన ప్రాంతాల్లో ఉన్నాయి. వీటితో పాటు బెంగళూరు, చెన్నై నగరాల్లో ఈ-దర్శన్ కౌంటర్లు ఉన్నాయి. బెంగళూరు, చెన్నై నగరాల్లోని భక్తులు ఈ కౌంటర్ల సేవల్ని వినియోగించుకోవచ్చు. ₹50 టికెట్ వారికి రోజుకు 2 దర్శనం స్లాట్లు ఉంటాయి. దర్శన వేళల వివరాలను వెబ్సైట్లో చూడవచ్చు. ఈ టికెట్లను ఇంటర్నెట్ లేదా ఈ-దర్శన్ కౌంటర్ల ద్వారా పొందవచ్చు. శ్రీవారి భక్తులు ఈ-దర్శన్ కౌంటర్ల ద్వారా తమకు అనుకూలమైన తేదీలో ప్రత్యేక ప్రవేశ దర్శన టికెట్లను చాలా సులభంగా బుక్ చేసుకోవచ్చు. అటుపై ఆనందంగానూ ఆహ్లాదంగానూ శ్రీవారి దర్శనాన్ని చేసుకోవచ్చు. ఇలా విప్లవాత్మకమైన సాంకేతిక పరిజ్ఞానంతో అనునిత్యం శ్రీవారి భక్తుల సేవలో తనను తాను పునరంకితం చేసుకుంటోంది తిరుమల తిరుపతి దేవస్థానం. ఆన్లైన్ ద్వారా దర్శన టికెట్లు పొందిన భక్తులు తిరుమలలోని శంకుమిట్ట కాటేజ్ 211 దగ్గర ఏర్పాటు చేసిన ప్రత్యేక ప్రవేశ క్యూలైన్ వద్దకు చేరుకోవాలి. తమకు కేటాయించిన దర్శన సమయానికి 1 గంట ముందుగా శంకుమిట్ట కాటేజ్ 211 వద్ద రిపోర్ట్ చేయాలి. ఆన్లైన్ టికెట్ బుకింగ్ చేసుకోదలిచిన భక్తులకు ఓ ప్రత్యేక గమనిక. ₹300, ₹50 దర్శన టికెట్లను పొందిన భక్తులు తప్పనిసరిగా సంప్రదాయ దుస్తులనే ధరించాలి. అలా ధరించని వారిని దర్శనానికి అనుమతించబడరు. ఈ విషయంలో భక్తులు టీటీడీకి సహకరించాల్సిందిగా కోరుతూ ఉన్నాం. శ్రీవారి భక్తులారా, ఆన్లైన్ టికెట్ బుకింగ్ కు సంబంధించి అన్ని వివరాలను ఎస్వీబీసీ ద్వారా వారం రోజుల ముందుగానే తెలియపరుస్తోంది టీటీడీ. భక్తులు ఎస్వీబీసీని వీక్షించడం ద్వారా వివిధ దర్శన టికెట్ల వివరాలను ముందస్తుగా తెలుసుకోవచ్చు. రాబోయే రోజుల్లో ఈ సేవలను మరింత విస్తరించేందుకు
టీటీడీ ప్రణాళికలను సిద్ధం చేస్తోంది. టీటీడీ అందిస్తున్న ఆన్లైన్ టికెట్ బుకింగ్ వ్యవస్థను సద్వినియోగం చేసుకొని భక్తులు తమ తిరుమల యాత్రను సంతృప్తికరంగాను, శ్రీనివాసుని దర్శనాన్ని ఆనందమయంగానూ చేసుకోవాలని టీటీడీ కోరుకుంటోంది. ఓం నమో వెంకటేశాయ.